ஒண்ணுதான். அண்ணன் சீமானுக்கு என்ன பிரச்சனை? அரசியலில் முன்னாடிலாம் இவன் தமிழன் இல்ல, அவன் தமிழன் இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சொல்லும்போது சீமான் வந்துட்டு யூரின் டெஸ்ட் கேட்பாரு, பிளட் டெஸ்ட் கேட்பாரு, நீங்க தமிழன்னா என்னென்னமோ டெஸ்ட் கேட்பாரு, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அவருடைய மனைவி வந்துட்டு வேற ஒரு மாநிலத்து தாயினுடைய வயித்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த தமிழர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டு இப்ப வெளியே வந்து கொஞ்சம் வர சமூக பிரச்சனையை வச்சு சில முட்டாள்தனமான அரசியல்வாதிகளுடைய வாதங்களை வச்சு செயல்களை வச்சு அவர் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது சின்ன பையன் நேத்து வந்து விஜய் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டானே அப்படிங்கிற வேதனையில ஆதங்கத்துல இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இது அவருக்கு நல்லது கிடையாது. நான் என்ன சொல்றேன், மக்களுக்காக போராடுங்க. செத்தவங்களை பத்தி பேசி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு பெரியார் எந்திரிச்சு வந்து தடியால உங்க தலையிலேயே ஒரு போடு போட மாட்டாருங்கிற தைரியத்துல தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? நீங்க நல்ல விஷயமா அவரை பத்தி நிறைய மேடைகளை பேசியிருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்ப மத்தவனா இருந்தா உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா நான் எடுத்து சொல்லலாம். ஆனா எல்லாத்தையுமே தெரிவிச்சதே நீங்க தான். அதனால உங்களுக்கு சொல்லி நாங்க புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. திடீர்னு உங்களுக்கு பெரியார் வந்துட்டு பொம்பளை விஷயத்துல மோசமாயிட்டாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் கேடுகட்டவர் ஆயிட்டாரு, அவர் அப்படி பேசியிருக்காரு இப்படி பேசியிருக்காரு, இப்ப இப்படி பேசின வாய் ஒரு நேரத்துல வேற மாதிரி பேசிச்சே, அது எதற்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பல இன்னைக்கு இன்டர்நெட்ல வலம் வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களினுடைய கண்ணுக்கு படும் வரை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கிறத சொல்லி இன்னைக்கு வீடியோ